தள்ளுறல அந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் போகுது. என் டைமிங்கில் இந்த டைமிங்கில் எத்தனை பேர் லைவ் போடுறாங்களோ அத்தனை லைவுமே கீழே போய்கிட்டே இருக்கும். உடனே வராது. ஆனால் வந்து என்னோட கீழே டெய்லியுமே திருநெல்வேலியிலேருந்து ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த பொண்ணோட லைவ் தான் எப்போ பார்த்தாலும் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதோட லைவ் வந்து 500 பேர் 1000 பேருக்குள்ளே பார்ப்பாங்க. அந்த லைவ் தான் செகண்ட் லைவ் போயிட்டுருக்கோம். இப்போ இது வந்து அதர் ஸ்டேட் லைவ். அந்த டைமிங் தான், அந்த டைமிங்கில் எவ்வளோ பேர் போடுறாங்களோ அதை அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கும். என்ன ஒரு சோதனை. ஆமாம் ஆமாம், நாங்களும் சோதனையிலேயே சாதனை பார்க்கல, சாதனையை பண்ணிடுவோம் தான் நானும் வந்து விடாமுயற்சியாக போட்டுக்கிட்டே இருக்கேன். பார்ப்போம் என்னைக்கு அதை முடியுதுன்னு பார்க்கலாம். விடாமுயற்சியே பார்த்து மாறிட்டீங்களா? இல்லை, நான் படத்தை பார்த்தெல்லாம் மாறல. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி வந்து நமக்கு இப்போ ஏதோ ஒரு பேட் டைம், குட் டைம் வரும்போது கண்டிப்பாக அது வந்து சக்ஸஸ் ஆகும். நம்ம அது வரையும் நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணலாம். லாஸ்ட் வரையும் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். இதுக்கு முன்னாடி நான் வந்து நிறைய டிப்ரெஷன் ஆகிடுவேன். டிப்ரெஷன் மீனிங்ஸ் எதனா ஒரு வீடியோ போட்டால் எதுவுமே சுத்தமாக ஓடலை, இல்லைனா அது 10 பேர் மட்டும்தான் பார்த்துருக்காங்க, என்னடா இது ஒரு 50 பேர் கூட பார்க்கலையே அப்படின்ற மாதிரிலாம் நான் ரொம்ப கவலைப்பட்டிருக்கேன். அப்போ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து குக்கிங் சேனலில் ரீச் ஆகி இப்போ சம்பாதிக்கிறாங்க. அவங்க சேனல்ஸ் கூடலாம் நான் பேசுகிறேன். அவங்க கூடலாம் நான் வந்து பழகினதுனால தெரிஞ்சுக்கிட்டது. 4 வருஷம் 5 வருஷம் அப்படிலாம் கஷ்டப்பட்டு தான் இன்றைக்கி அவங்க சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னா, யூடியூப்புன்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாலே என்னமோ அன்னிலேருந்தே சம்பளம் வர மாதிரி சொந்த பந்தங்கள்லாம் நினச்சிக்கிறாங்க. அதுதான் கொஞ்சம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நினச்சிக்கிறதும், நம்மளை ரொம்ப சங்கடத்துக்கு உள்ளாக்குற மாதிரி பேசுகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. மற்றபடி 5 வருஷம் 4 வருஷம் வெயிட் பண்ணி அவங்க விடாமுயற்சியாக ஒரு வீடியோவும், எந்த வீடியோ நம்ம தலைவிதியை மாற்ற போதுன்னு தெரியல. ஆனாலும் அவங்க அதை முயற்சி பண்ணி போட்டதுனால இன்றைக்கி எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் அவங்களும் குக்கிங் சேனல் தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி 60 சம்திங் ஏதோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. 60,000க்கு மேலே வச்சுருக்காங்க. ஆனால் நான் அவங்க எனக்கு தெரிஞ்சப்போ 10,000 15,000 சப்ஸ்கிரைபர் தான் இருந்தது. ஒரே ஒரு டக்குன்னு ஒரு 2 மாதத்தில் அந்த மாதிரி ஆயிட்டாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு பீக்கில் அது அன்னைக்கு சக்ஸஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருந்ததுனால அவங்களுக்கு அது ஆயிடுச்சு. அது மாதிரி நானும் நடக்கும். அவங்க தான் எனக்கு சொன்னாங்க, நீங்கள் வந்து சோர்ந்து போகாதீங்க சிஸ்டர், நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் எப்படியும் நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் போடுவீங்களோ அது மாதிரி நினச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு அட்வைஸ்க்காக அவங்க சொன்னது. அது மாதிரி நீங்கள் விடாமுயற்சியே ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே வாங்க, அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கை கொடுக்கும். நான் அன்னைக்கு ஒரு வருஷம் இடையில கூட அவங்க வீடியோ போடலையா, 5 வருஷத்தில் ஒரு வருஷம் வீடியோ போடல. இந்த 4 வருஷம் பட்ட கஷ்டம்தான் இன்றைக்கி அவங்க வந்து சம்பாதிக்கிறாங்க. 3 மாதம் சம்பளம் வாங்கிட்டாங்க. 3 மாதம் சம்பளம் எடுத்தது அவங்க போடும்போது எனக்கு நான் ஜெயித்த மாதிரி எனக்கு அன்றைக்கி ஃபீல் ஆச்சு. அதனால் நான் வந்து அவங்களுடைய தன்னம்பிக்கையை பார்த்து, ஏன் நமக்கு கூட அப்படி இருக்கலாம் இல்லையா, அப்போ நம்மளும் அதே மாதிரியே பண்ணுவோம் அப்படின்றதுக்காக தான் நானும் வந்து, நம்ம ரொம்ப மைண்ட் செட் எடுத்துக்கிட்டு நடக்கலையேன்னு அப்படி நினைக்க வேண்டாம். இது ஒரு ஒர்க்கு, அதுக்காக நம்ம வந்து வேலை கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுறோம். அது கரெக்டாக அது பண்ணிகிட்டே போவோம், நடக்கட்டும்ன்றது மைண்ட் செட் எடுத்துக்கிறதுனால நான் இப்போது இது எப்படினாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக குட் லக், கண்டிப்பாக அதுக்காக நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஈகராக. அது என்றைக்கு நடக்கணுமோ கண்டிப்பாக நமக்கு இவ்வளோ பண்ண கடவுள் வந்து அதை பண்ணுறதுக்கு ஆகும். அதனால் ஈஸியாக கிடச்சிட்டா அதோட இதுவும் எனக்கு தெரியாது இல்லையா, அதனால் நிறைய கற்றுக்கிறதுக்கான டைம் கொடுத்துருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால் நானும் அது ஓகே தான் அப்படின்னு அக்செப்ட் பண்ணிட்டேன். முகமத் வாங்க, ஊருக்கு போயிட்டீங்களா, எப்படி இருக்கீங்க? ஹாய் சகோதரி, எப்படி இருக்கீங்க? இரவு வணக்கம். நான் லைக் போட்டு